உங்க பொண்டாட்டி நினைக்கிறாங்களா? இங்க பாருங்க தம்பி, அப்ப வீட்டுக்கு போன் பண்ணி பேசுங்க. சரி. தம்பி தம்பி இங்க வாப்பா. என்ன சார்? கீழே ஏதோ அடைச்சுக்கிச்சு, கிளீன் பண்றவங்க இன்னைக்கு வரல, கொஞ்சம் கீழே இறங்கி அதை எடுத்து விடுப்பா. சார், நான் சூப்பர்வைசர் வேலைக்கு வந்திருக்கேன் சார். என்ன போய் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க? நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் சார். தம்பி, இன்னும் நான் உன்னை வேலைக்கே எடுக்கல தம்பி, அதுக்குள்ள சூப்பர்வைசர்னு சொல்ற? ஆனா அந்த வேலைன்னு சொல்லி தானே சேர்த்திருக்கீங்க. ஆளுங்க வந்து பண்ணட்டும் சார். அது சரி, சட்ட அழுக்காகாம வேலை பார்க்கணும்னு நினைக்கிற போல இருக்கு. ஆள் வருவாங்க, இதை கிளீன் பண்ண சொல்லு. முதலாளி வேற வந்துகிட்டு இருக்காரு. அவரு வர நேரம் இவன் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம சும்மா நின்னா வேலை பார்க்கலன்னு நினைச்சுப்பாரு. இந்த மேனேஜர் வேற நம்மளை கண்டிப்பா போட்டு கொடுத்துருவான். இதுதான் சரியான நேரம். அவர் முன்னால ஒரு சீனை போட்டுருவோம். எப்பா கது, அங்க உன் போன் ரிங் ஆகுது பாரு. சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இவகிட்ட போய் நீ டான்ஸ் கத்துக்க போறியா? ரொம்ப நல்லா இருக்குடா. அது சும்மா ஹாபி தானம்மா. நானும் கத்துக்கிட்டேன்னா ஸ்கூல் ஆனுவல் டே டான்ஸ்ல ஆடுவேன்ல, அதுக்கு தான். உன்னோபே சித்தி, இதுக்கு மேல பேசாத. டான்ஸ் கத்துக்கிறது, பாட்டு கத்துக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உன்னை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா டான்ஸ் ஆட சொல்லி கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. இந்த முதல் நினைப்பு இனிமே உனக்கு தூக்க கூடாது. விடே, எல்லாம் உன்னால வந்த வேண. நீ இது தலையிடாத. ஏன் அவனை இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ, என்னாச்சு மாயா? என்ன பிரச்சனை? அப்போ வந்து டான்ஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்டான். உடனே சித்தி இவனை அடிச்சு காதை திருகி இழுத்துட்டு போறாங்க. ஏண்டி, சின்ன புள்ள ஏதோ ஆசைப்பட்டு பண்ணிட்டு போறான், அதுக்கேண்டி இவ்வளவு மொரட்டுத்தனமா நடந்துக்கிற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. நாளைக்கு இவன் டாக்டர் ஆகணும்னா இப்பவே படிக்க ஆரம்பிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் சீட்டு கிடைக்கும். சும்மா ஆட்டம் பாட்டோன்னு சுத்திட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. இங்க பாரு, இன்னொரு தடவை டான்ஸ் ஆடுறேன்னு சொன்ன காலையே சூடு போட்டுருவேன் உனக்கு. சித்தி, அவனுக்கு பிடிச்சதை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன பாருங்க, நான் படிச்சது வேற, ஆனா எனக்கு பிடிச்சதை செய்யணும்னு ஸ்கூல் ஆரம்பிச்சு குழந்தைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறேன். உங்க ஆசைய எதுக்கு புள்ள மேல திணிக்கிறீங்க? அவன் டாக்டருக்கு படிக்கட்டும், அதுக்காக டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் நீ பேசுன இவன் அதையே புடிச்சுக்கிட்டு நான் டான்ஸ் ஆடியே தேர்வுன்னு பம்ப பண்ணிட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. இங்க பாருமா, நீ உன் வாழ்க்கைய உன் இஷ்டத்துக்கு வாழு, ஆனா ஏன் பிள்ளைக்கு கத்து கொடுக்காத. இனிமே இந்த டான்ஸ் அது இதுன்னு பேசுன உன் வாயை உடைச்சிருவேன். பார்வதி, பார்வதி, ஐயோ, உள்ள போ.
மாயா விடுமா, அவளை பத்தி தான் தெரியும்ல, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அம்மா, நீங்க பார்வதி குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவ தம் புள்ளைய அடிச்சு வளர்க்கறதுல ஒண்ணு தப்பே இல்ல. ஏதாவது புத்தி சொல்லணும்னா இதோ இங்க நிக்கிறாள், இவளுக்கு சொல்லுங்க. உனக்கு தான் வேற பொழப்பே இல்லன்னு ஆயிடுச்சு. உன்னோட சேர்ந்து அவனும் கெட்டு போகணுமா? ஏய் இங்க பாரு, உன் நாட்டியத்தெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறதெல்லாம் எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்காத. ஏய் ஐயோ அப்பா, அம்மாடி, இவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டியம் பாடுறத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க அப்படித்தான் பேசுவாங்கம்மா. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத என்ன?